வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு இந்த வருஷம் புதுசா ஏதாவது அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பிளே ஸ்டோரை செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் என் கண்ணுல இந்த அப்ளிகேஷன் மாட்டிச்சு. அதாவது ஸ்ப்ரிங் வீடியோ எடிட்டிங் ஆப். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்தா வாட்டர் மார்க் கிடையாது, நோ டைம் லிமிட், நோ எக்ஸ்போர்ட் லாக் அப்படின்னு போட்டிருந்தது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளார போயிட்டு ரிவ்யூ செக் பண்ணேன். அதுல எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. 4.2 ரேட்டிங் வேற கொடுத்திருந்தாங்க. சரி ஓகே, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் இருந்தது இந்த அப்ளிகேஷன். நீங்க கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ, என்னென்ன ஆப்ஷன் இருந்ததோ எல்லாமே இந்த அப்ளிகேஷன்லயும் இருக்குது. ஒன்னு கூட பிசிறு தட்டாம அப்படியே இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட டீடைல்ஸ்ல போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனோட நியூ வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். சோ அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னோட இது பித்தலாட்டமா இருக்குது அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன்ல வீடியோ எடிட் பண்றது வந்து ஹரிசாண்டல் மோட்ல இருக்கும். ஆனா இந்த ஸ்ப்ரிங் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல் மோட். இவங்க இந்த அப்ளிகேஷன்ல வந்து பேரை இன்டர்பேஸை மட்டும்தான் இவங்க மாத்திருக்கு. மத்ததெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே தாங்க இருக்குது. இதுல இருக்கிற எஃபெக்ட்ஸ் முதற்கொண்டு இந்த அப்ளிகேஷனை எதுக்கு இவங்க இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் என்னுடைய மைண்ட்ல ஒண்ணு தோணுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வெர்டிகல் மோட்ல இருக்கிற வீடியோ எடிட்டிங் ஆப் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதாவது Filmora, VN, CapCut. அதனாலதான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை இவங்க வந்து வெர்டிகல் மோட்ல டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்படின்னா வாட்டர் மார்க் இதுல வராதுல, அப்பனா இதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் வச்சிருக்காங்க ட்விஸ்ட். இதுல வாட்டர் மார்க் வராது. ஆனா நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த அப்ளிகேஷனோட நேம் அங்க ஷோ ஆகும். பெருசா இந்த அப்ளிகேஷனை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் பத்தி ஏகப்பட்ட பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதுல இருக்கிறது அப்படியே தான் இந்த அப்ளிகேஷன்லயும் இருக்குது. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன்ல வந்து ஹரிசாண்டல் மோட்ல இருக்கு, அதனால எனக்கு பிடிக்கல, வெர்டிகல் மோட்ல இருந்தா அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இது போல பிளே ஸ்டோர்ல இருக்கிற அப்ளிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஆப்ஸோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.